காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணிவிட்டு ஓரல் செக்ஸ் வந்து காண்டம் இல்லாமல் பண்ணுவாங்க. அது சேஃப்னு. அதான் இவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கும். இவங்க ஒரு ஆப் மூலமாக மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் நமக்கு வந்துடாது, யாருக்கோ தான் வரும், நமக்கெல்லாம் வராதுன்னு நம்புவோம் நம்ம பெரும்பாலும். அதில் அவங்க செக்ஸ் பண்ணுறது, செக்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. ட்ரெஸ்ஸை கழட்டாமல் ட்ரெஸ்ஸோடு செக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் செக்ஸில் கண்டிப்பாக ஈடுபட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேறு வழியே இல்லைன்னு நினைக்கும் போது. யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏஷியா ஓஷியானியா ஃபெடரேஷன் ஆஃப் செக்ஸாலஜியோட வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் காமராஜ் அவங்க கூட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆச்சு. என்னன்னா வந்து 7,000+ மாணவர்களுக்கு வந்து ஹெச்ஐவின்னு சொல்லி, இது மாணவர்களான்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் ஸ்டில் இட்ஸ் அ நியூஸ். நமக்கு வந்து 7,000+ வந்து இவங்களுக்கு எப்படி ஹெச்ஐவி வந்தது? லைக் வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், இதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்குது இதில். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக உலகமெங்குமே ஹெச்ஐவி, பால்வினை நோய்கள் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எதனாலனா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து முன்னெல்லாம் ஒரு கிராமத்துக்குள்ளே இருப்பாங்க, இப்போது நகரத்தை நோக்கி வர்றது எல்லாரும். ஆபாச படங்கள் ஈஸியாக வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு சின்ன செல்ஃபோனில் ஒரு ஆபாச படங்களை எல்லோரும் பார்க்கலாம். அதுவும் அந்த மாதிரி எக்ஸ்போஷர் வரக்கூடிய வயது ரொம்ப குறைந்துக்கிட்டே வருது. ஒரு 12, 10, 11 வயது இருக்க பையன் கூட ஒரு கிளாஸில் ஒருத்தருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்ததுன்னா எல்லாருமே அந்த ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஒரு இது என்னென்னா, பாலியல் பிரச்சனைகளும் அதிகமாகுது. நிர்பயா கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாலெல்லாம் அந்த ஆபாச படங்கள், அது குற்றங்கள் எல்லாமே அடல்ட்டில் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களில் வர குற்றங்கள் எல்லாத்துலேயுமே இளம் வயதினர், ஒரு 15, 16 வயது பிள்ளைகளும் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் பேப்பரில் வந்தது, ஒரு 6 வயது பெண் குழந்தைய 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சேர்ந்து பாலியல் துன்புறுத்தல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு வந்தது. இப்போது இந்த எக்ஸ்போஷர் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, பாலியல் எக்ஸ்போஷர் அதிகமாகுது. இன்னொன்று வந்து மசாஜ் பார்லர், செக்ஸ் ஒர்க்கர்ஸு, அதுமாதிரி ஆப்ஸ் மூலமாக செக்ஸில் ஈடுபடுறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னெல்லாம் கல்லூரியில் ஈடுபடும் போது நட்பாக பழகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இப்போ வந்து அதோட பாலியல் ரீதியாக அவங்க தொடர்பு வச்சுக்கிறதும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும், முன்னெப்போதையும் கூட. இப்போ வந்து நீங்கள் இதை சொல்கிறீங்க, பட் ஸ்டில் வந்து காண்டம்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இது வந்து இவ்வளோ நடக்கிறது ஓகே. பட் காண்டம்னு ஒன்று இருந்தோ அதை யூஸ் பண்ணாமல் இவ்வளோ நடக்குது. இப்போ நம்ம ரேப்புன்னு எடுத்துக்கிட்டோம், ஓகே, ரேப் வந்து இட்ஸ் கான் பி லீகல், பட் ஸ்டில் அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்ன்னு வரும்போது நமக்கு காண்டம் இருக்கிறது ஒரு ப்ளஸ் தானே சொல்லணும், அதை கூட யூஸ் பண்ணாமல் ஏன் இருக்குது? இல்லை, காண்டம் வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா இன்னும் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இந்த கேசஸ் அதிகமாக இருக்கும். 7,000ன்றது ரொம்ப கம்மி. பெரும்பாலும் வெளியே தெரியாமல் இருக்குது. கொஞ்சம் ஒரு ஏதாவது சாம்பிள் எடுத்திருப்பாங்க, அதில் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பல ஊர்களில் வந்து இந்த மாதிரி கணக்கெடுப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டிலலாம் ரெகுலராக கணக்கெடுக்கிறாங்க. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி வந்து ரெகுலராக எங்கள்கிட்டலாம் வந்து எத்தனை பேர் புது கேஸு, எத்தனை பழைய கேஸு, எத்தனை ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எவ்வளோ ட்ரீட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல மாநிலங்களில், பீகாரில் பல நாளும் எந்த டேட்டாவும் இருக்காது. அப்போ என்னென்னா அங்கே கேஸே கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு நாள் திடீர்னு அவங்க என்றைக்காவது ஒரு நாள் கணக்கெடுத்து செக் பண்ணாங்கன்னா ஏராளமான பேருக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்கும்போது தெரிஞ்சிருக்கு, முன்னாலே இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு காமன் நியூஸாக இருக்கனால நீங்கள் சொல்கிறீங்க, இது நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் வந்து ஒரு இப்போ காண்டம் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல, அதனால யூஸ் பண்ணாமல் இருந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மூலிமா இந்த மாதிரி இருக்கிறதுலேயும் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் இல்லைங்க, இது பல காரணங்கள். காண்டம் யூஸுன்றதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, ஸ்பெசிஃபிக்காக காண்டம் யூஸ் பண்ணி வெளியே போய் செக்ஸ் பண்ணுறது ஒரு பக்கம், மசாஜ் பார்லர் சில இடங்கள்லாம். இன்னொரு தப்பு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் பண்ணிவிட்டு ஓரல் செக்ஸ் வந்து காண்டம் இல்லாமல் பண்ணுவாங்க. அது சேஃப்னு. செக்ஸில் என்னென்ன நோய்கள் வருமோ எல்லாமே ஓரல் செக்ஸில் வரும். அதனால் ஓரல் செக்ஸ் ஒன்றும் சேஃப் இல்லை. ரெண்டாவது வந்து ஆல்கஹாலோடு இவங்க மிக்ஸ் பண்ணும்போது பல நேரங்களில் செக்ஸ் ஒர்க்கரோடையே இவங்க வந்து காண்டம் இல்லாமல் செக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ சமீபத்தில் தான் ஒருத்தர் வந்துட்டு போனார். அங்கே ஒரு பார்ட்டி நடத்துனாங்க, அதில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச்சுலர்ஸ் பார்ட்டி,
அதில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அதில் வந்து இவரும் இன்வால்வ் ஆகிட்டார். ஒரு ஆல்கால் ரொம்ப சாப்பிட்டு பண்ணும்போது சில நேரம் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. காண்டம் போட்டோமா போடலையா அந்த வேகத்தில் தெரியாமல் பண்ணிடுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, காண்டம் போட்டாலும் பிரச்சனைகள் வரலாம். ஹெச்ஐவி ஓரளவுக்கு வராது, பல பால்வினை நோய்கள் வரும். சில நேரம் காண்டம் பிரேக் ஆகலாம். காண்டம்லேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்ன இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம நேயர்கள். ஒன்று வந்து காண்டம் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது, எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும். ரெண்டாவது வந்து காண்டம் டேமேஜ் ஆகிடக்கூடாது, எலி கடிச்சிடக்கூடாது. மூன்றாவதாக காண்டம் நீங்கள் பாக்கெட்லேயே பர்ஸ்லேயே நீண்ட நாள் வச்சுருந்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ண இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். பாக்கெட்லேயே வச்சு நிறைய வேர் அண்ட் டேர் மாதிரி ஆச்சுன்னா பிரேக் ஆகும் ஈஸியாக. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எளிதான முறை என்பது என்னென்னா காண்டம் இல்லை. காண்டம் 95% ப்ரொடெக்ட் பண்ணணும். டேர் ஆச்சுன்னா அந்த ப்ரொடெக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது தான் பால்வினை நோய்களை தவிர்க்கிறதுக்கு வழி. அதுக்கு மேலே சுயன்மம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் செக்ஸில் கண்டிப்பாக ஈடுபட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேறு வழியே இல்லைன்னு நினைக்கும் போது நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணலாம். காண்டம் வந்து 100% சேஃபும் கிடையாது. காண்டம் போட்டும் நிறைய பேர் பார்க்குறோம். இப்போது கொனோரியா, கிளாமைடியா வந்த பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஆணுறுப்பில் வரக்கூடிய ஹெர்பீஸ்ன்னு அந்த வார்ட்டு, ஹெர்பீஸு, பல நோய்கள் வருது காண்டம் போட்டு வர்றவங்கள பார்க்குறோம். அதனால் காண்டம் நம்ம நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப உபயோகமான ஒரு பொருள் தான். ஆனால் அது 100% சேஃப்னு நம்ப வேண்டாம். ஓகே டாக்டர், நீங்கள் 100% சேஃப்னு நம்ப வேணான்னு சொல்கிறீங்க. பட் வந்து காண்டம்லேயே வந்து நிறைய மார்க்கெட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காண்டம் போடுங்க, இது வந்து ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் ஆகும். அண்ட் வந்து இப்போது ஒரு சிங்கிள் காண்டம் சொல்லி எங்கேயுமே விற்கிறது இல்லை, லைக் பேக்காக தான் இருக்குது. ஸோ அதுக்காகவே எதுக்கு நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி வாங்காமல் இருக்க பர்சன்ஸும் இருக்காங்க இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சிங்கிளாகவும் கிடைக்கும். காண்டம் வந்துங்க டபுள் காண்டம் போடக்கூடாது, சிங்கிள் காண்டம் போடணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. பேக்காக இல்லை, சிங்கிளாக கூட கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கக்கூடும். அது மாதிரி பேக்காக முன்னெல்லாம் ஈஸியாக அவைலபிளாக தான் இருந்தது சிங்கிளாக, அதனால் கிடைக்கும். மற்றபடி அது ஒரு பெரிய தடையாக இருக்க வாய்ப்பு இல்லை பெரும்பாலானவர்களுக்கு. அதை கான்செப்ட் இல்லாமல் இருக்கிறது, இல்லை காண்டம் போடுறதுனால ப்ளஷர் கம்மியாக இருக்கும்னு நம்புறது, அல்லது காண்டம் அந்த ஆல்கஹால் சாப்பிட்டதுனால காண்டம் போட மறந்துட்டு செக்ஸ் பண்ணுறது, இப்படி பல காரணங்கள் இருக்குது. இப்போ காண்டம் போடுறதுனால ப்ளஷர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பாதி பர்சன்ஸ் வந்து காண்டம் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மென் டு விமன் அண்ட் விமன் டு மென் இந்த கான்செப்டில் வந்து காண்டம் யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு ப்ளஷர் வேணுன்றதுக்காக காண்டம் யூஸ் பண்ணாமல் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான், இவங்க வந்து நம்பிக்கையாக இருக்கும். இவங்க ஒரு ஆப் மூலமாக மீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் நமக்கு வந்துடாது, யாருக்கோ தான் வரும், நமக்கெல்லாம் வராதுன்னு நம்புவோம் நம்ம பெரும்பாலும். அதில் அவங்க செக்ஸ் பண்ணுறது, செக்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதை வந்திருக்குமான்னு வந்து செக் பண்ணிக்குவாங்க. பல பேருக்கு வந்திருக்கு அந்த மாதிரி. அதனால் பொதுவாக இந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் 2 விஷயத்தை தான் ரொம்ப மோசமான ரிஸ்க்குன்றோம். ஒன்று, இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகளில் ஈடுபடுறது வெளியே. இரண்டாவதாக ரெக்லெஸ்ஸாக வண்டியை ஓட்டுறது. மற்ற என்ன பணத்தை இழந்தீங்கனாலும் கூட சம்பாதிச்சிக்கலாம், வாழ்ந்துடலாம். ஆனால் ரோடு ஆக்சிடெண்ட்டில் உயிர் போச்சுன்னா போச்சு. அதே மாதிரி இதுலேயும் ஹெச்ஐவி வந்துருச்சுன்னா அவங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறைய சிக்கலாகிடும். நார்மலான வாழ்க்கை, கல்யாணம் பண்ணுறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்றதுல சிக்கல் வந்துடும். அதனால் இந்த மாதிரி தேவையற்ற உறவுகளில் ஈடுபடுறது, ரெக்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணுறது, ரெண்டும் தான் மிக மிக ஆபத்தானது இளைஞர்களுக்கு. டாக்டர், இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து ஸ்பெர்ம்ஸோடைய கவுண்ட் குறையிறது, இதெல்லாமே கூட இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்கு வந்து வழிவகுக்குது டாக்டர். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், மன அழுத்தம் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா மன அழுத்தம் வரும்போது பிரெயினில் வந்து சில தேவையற்ற ப்ரொலாக்டின், வேறு சில ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும். இந்த ஹார்மோன்கள் வந்து விந்தணுக்கள் உற்பத்தியை குறைக்கும். ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும், நார்மலாக இருக்கும், உடற்பயிற்சி நல்லா பண்ணுறோம், ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் நல்லது. ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், ஸ்மோக் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறதில்ல, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விந்தணுக்களை கண்டிப்பாக குறைக்கும். டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடுறது, லேப்டாப் மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறது, செல்ஃபோன் பேண்ட் பேக்கில் ரொம்ப நேரம் வச்சுருக்கிறது, லேப்டாப் ரொம்ப நேரம் மடி மேலே இருந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே விந்தணுக்களை குறைக்கும்.
ஸ்மோக்கிங், ஆல்கஹால் வெகுவாக குறைக்கும். அதே மாதிரி வந்து இப்போ இவங்க ட்ராவலிங் சொல்லி மென்ஸ் எல்லாமே வந்து நிறைய பண்ணுறாங்க இல்லையா? ட்ராவலிங்கும் ஒரு வழி இருக்கும் தானே இதுக்கு? கண்டிப்பாக. டூ வீலர்ஸில் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலே சைக்கிளில் போகிறது இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். ஏன்னா அந்த குஷன் கம்மியாக இருக்கும். பைக்கில் போகிறதும் பாதிக்கும். இதை நாங்கள் ரொம்ப சொல்கிறதில்ல. ஏன்னா அது சைக்கிளிங்கை ஒரு இது பண்ணணும்னா இந்த மாதிரி பக்கெட் சீட்டில் வந்து நம்ம உடல் எடை வந்து தொடைகளில் சார்ந்திருக்கும். அது எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. நீங்கள் சேடில் சீட்டுன்னு பேர், குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி உங்கள் உடல் எடை முழுமையாக, மேலே இருக்க உடல் எடை முழுமையாக அந்த தொடைகளுக்கு நடுவே போகும்போது அங்கே இரத்த குழாய்கள் நரம்புகளும் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அதனால் ஆணுறுப்புக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம், விந்து பைகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால ஆண்மை குறைவும் வரலாம், விந்தணுக்கள் குறைபாடும் வரலாம். டாக்டர், இப்போ நீங்கள் ஆண்மைன்னு சொல்லும்போது நான் கேட்குறேன், இந்த ஸ்பெர்ம் வந்து ஃப்ரோஸ் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா? அந்த கான்செப்ட் என்ன டாக்டர்? லைக் வாட் இஸ் தட் கரெக்ட் ப்ரொசீஜர்? இல்லை, விந்து சேமிக்கணும் அப்படின்னு வரும்போது அதை சேமிக்கலாம். அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, ஐவிஎஃப் டெஸ்ட் பேபி பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு எடுத்து கொடுக்க முடியலைன்னா சிக்கலாகிடும். அதனால் பேக்கப் மாதிரி ஒரு 2 சாம்பிள் எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து +37 டிகிரி நம்ம வெளியே இருக்க ஹீட் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர், அதுலேருந்து 0க்கு கொண்டு வந்து அப்புறம் -140க்கு கொண்டு போய் அது லிக்விட் நைட்ரஜன் டேங்குக்குள்ளே வச்சுருவாங்க. அது -140லே இருக்கும், எந்த விதமான மெட்டபாலிசமும் இல்லாமல். தேவைப்படும் போது மறுபடியும் அதை வெளியெடுத்து 0க்கு கொண்டு வந்து +37க்கு கொண்டு வந்து அதை மறுபடியும் பயன்படுத்துவாங்க. அதில் கொஞ்சம் விந்தணுக்கள் உயிரிழந்து போகலாம், ஆனால் மீதம் இருக்கிறது நல்லா பயன்படுத்த முடியும். இது வந்து கேன்சர் வந்த இளம் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம், இந்த ஐவிஎஃப் மாதிரி பண்ணுறவங்களுக்கு பயன்படுத்தலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னால் இளம் பிள்ளைகளுக்கு விந்து எடுத்து ஒரே வச்சுட்டு அப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு பிற்காலத்தில் விந்து உற்பத்தி இல்லாமல் போயிடலாம். அதனால் இந்த பழைய விந்து எடுத்து அவங்க பயன்படுத்திக்கலாம். ஐவிஎஃப் மாதிரி, ஐயுஐ மாதிரியான சில சிக்கல்களுக்கு பயன்படுத்தலாம். வேறு ஒருத்தரால் குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து கொடுக்குறதுல மன அழுத்தம் காரணமாக அவருக்கு முடியாதுன்னா சாதாரண டைமில் அவரை 2 முறை எடுத்து கொடுக்க சொல்லி ஒரே வச்சுட்டு பின்னால் அதை பயன்படுத்துவாங்க. டாக்டர், இப்போ அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்டட் செக்ஸ் அந்த லைஃப்க்கு எப்படி டாக்டர் பண்ணுறது? லைக் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது டாக்டர்? காண்டம் மட்டும்தான் இருக்குது. வேறு செக்ஸ் ஒன்று நீங்கள் தேவையில்லாத ஒரு, அதான் ஏபிசின்னு WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ். நீங்கள் சுயன்பம் பண்ணிக்கிறீங்க, தேவையில்லாமல் யாரோடையும் எந்த உறவும் வச்சுக்கிறது இல்லை. ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ் ஏ. பி வந்து பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னரோட மட்டும் செக்ஸ் வச்சுக்கிறீங்க, வெளியே வச்சுக்கிறதில்ல. சி வந்து காண்டம். வேறு வழியே இல்லை, வெளியே எங்கேயோ செக்ஸ் நீங்கள் வைக்க போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் காண்டம் யூஸ் பண்ணணும். வேறு செக்ஸுன்னா ஆமாம், அதை செக்ஸுன்னு சொல்ல முடியாது. உலக சுகாதார நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேறு வழியில் இளம் பிள்ளைகள்லாம் வெளிநாடுகளில் செக்ஸில் ஈடுபடுறாங்க, ட்ரெஸ்ஸை கழட்டாமல் ட்ரெஸ்ஸோடு செக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா அப்போது அட்லீஸ்ட் நோய் பரவாமலாவது இருக்கணும். ஸோ அதை முழுமையாக செக்ஸுன்னு சொல்ல முடியாது, பட் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். தேங்க்யூ டாக்டர்.